Hello friends, Banakam Bandana Namaste Namaskar, Bhagavad Gita Muthu from Mumbai, Muthu Baba in Kanyakumari. ஏற்கனவே நேற்று 325 பாயிண்ட் ப்ளஸ், மண்டே அன்னைக்கு 111 பாயிண்ட் ப்ளஸ், இன்னைக்கு வந்து ஆஸ்பாஸ் ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ப்ளஸில் ஆயிருக்கு. இந்த 3 நாளும் சேர்த்து ஒரு 600 பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. என்னென்னா, ஒன்று ஷார்ட் கவரிங், ரெண்டாவது ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் நெக்ஸ்ட் வீக்கு 28 முடியுது. 24 ஃபினான்ஷியல் இயர் விண்டோ ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட் இருக்கும். யாருக்கும் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு எப்படி இருக்கும், ஃபோர்த் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு. நேற்று இன்னொன்று சொல்லியிருந்தேன். நேற்று வந்து 22,835 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 860, 890, 920, 940 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். க்ளோசிங் ஆகாது, கீழே தான் க்ளோசிங் ஆகும். ஆகவே க்ளோஸ் ஆனது வந்து 22,907 க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லா இண்டிகேட்டரும், டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. அந்த சார்ட்டுமே பாருங்கள், மேலே வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கும். நேற்று ஒரு லாங் க்ரீன் இருக்குது, அதுக்கு மேலே இன்றைக்கி ஒரு க்ரீன் இருக்கும். மேலேருந்து கீழே பார்த்து ஒரு லைன் வரும், லெஃப்ட் ரைட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும், கீழே இருந்து மேலே பார்த்து ஒரு ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் லைன் போகும். எல்லாம் கோயின்சிடன்ஸ் ஆகுது. அதனால் நாளைக்கு நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. வாலட்டில் நாளைக்குமே ரெசிஸ்டன்ஸ் வந்து 940, 960, 990 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே போனால் நிறைய ஷார்ட் கவரிங் வரும். 23,020, 23,070 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் க்ளோசிங் வந்து 23க்கு கீழே தான் க்ளோசிங் ஆகும். ஏன்னா இன்ட்ராடேயில் வந்து இந்த டெக்னிக்கல் லைன் மேலெல்லாம் போயிட்டு கிடையாது. க்ளோசிங் பேசிஸில் மேலேருந்து கீழே வர ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன், லெஃப்டில் இருந்து ரைட்டில் ஒரு ஹரிசாண்டல் லைன், கீழேருந்து மேலே பார்த்து போகிற ஒரு சப்போர்ட் லைன், மூணுல கோயின்சிடென்ட் ஆகிறது அதில் இருக்குது. ஒன்று, நாளைக்கு வியாழக்கிழமை ஆப்ஷன் செட்டில் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் ஃப்ரைடே, தேர்ட் வீக்கெண்ட் மார்ச் ஃப்ரைடே, மார்க்கெட் வில் பிரேக் அப் ஆர் பிரேக் டவுன். நாளைக்கே ஆரம்பிக்கலாம், ஒரு நாள் இருந்தாலும் நாளை மறுநாள் இருக்கலாம். ஏன்னா எல்லா இண்டிகேட்டரை பார்க்கும்போதுமே மார்க்கெட் மேலே போகக்கூடிய சான்சஸ் இல்லை, ஷார்ட் கவரிங் தான் இருக்குது. இதுக்கு முன்னால் மார்க்கெட் மேலேருந்து கீழே கிராஷ் ஆனது இந்தியன் டாக்ஸேஷன் டெரரிசம். எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸ்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மிஸ்ஸஸ் போட்டாச்சு. மேற்கொண்டு எங்கே போடணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் விட்டு கேஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணவா, வெளியே எடுத்துகிட்டு போகவா. ஏன்னா $82 இருக்கும்போது ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 2 வருஷத்துக்கு முன்னால். இப்போ வித்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணாலும் அவங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டி தான் ஆகணும், வர வழி கிடையாது. ஆனால் வித்துட்டு வெளியே பைசா எடுத்து போனால் அது ஒரு 5%, 6%, 82, 87, $5 டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு கிட்டத்தட்ட 6-7% லாஸ் வரும். அதனால் வித்துட்டு வெளியே போகமாட்டாங்க, கையிலே வச்சுருப்பாங்க. வாங்குறாங்க, விற்கிறாங்க, வாங்குறாங்க. நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ போய்கிட்டே இருக்குது. ஃப்ரம் 4-5 மாதம் ஆல் டைம் ஹை லெவல்லேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி 47,870 இன்றைக்கி 49,709 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 700 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நேற்று ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ்ஸு, அதுக்கு முன்னால் நாள் ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்டு ப்ளஸில் ஒரு 4 நாளில் ரெக்கவரி ஆகிருக்கு. ரெக்கவரி தான் ட்ரெண்ட் ரிவர்சல், அவ்வளோதான், இல்லை கிடையாது ரெக்கவரி. நாளைக்குமே பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அதுவும் ஹை வாலடைல் தான் இருக்கும்.
பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக மேலே போய்கிட்டு இருக்கு. நேற்று கூட சொல்லியிருந்தேன் 49 670 700 வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலேயும் போகலாம். க்ளோசிங் வந்து ஆஸ்பாஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கீழே போகிறத. கோட்டக் மஹிந்திராவை அப்படியே நின்றுட்டு இருந்து இன்றைக்கி லைட்டாக மைனஸு. இன்றைக்கி 11 ஸ்கிரிப்பில் 10 ஸ்கிரிப்பு பேங்க் நிஃப்டி மேலே தான் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப், எல்லா கேப் ஸ்மால் கேப் எல்லாம் ஆட்டோ, ஃபார்மா, எனர்ஜி, ஆயில் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னைக்கு 3 செக்டர் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று, ரெண்டாவது நிஃப்டி ஐடி ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன். அதர் தென் Tech Mahindra, all TCS 3%, Infosys 3%, Wipro 2%, all dragged 400 points in Nifty, IT down, and FMCG also nearly 290 points down. These two plus Reliance Industry down, not performing well. This is cause of concern for further up move Nifty and Bank Nifty also. One. Today night, US Fed FOMC result will come out. The performance policy rate cut are maintained 4.5, 4.2%. Nobody knows about this. And up to date, up to now, 10 o'clock, all Dow Jones, S&P 500, Nasdaq in positive, 200, 300 points and 75 points positive, and GIFT Nifty also indicating 23,023 above 23,000, but Nifty in future already crossed 23,000 today, nearly 60-70 points premium, and tomorrow maybe Nifty spot will cross 23,000, 23,020, or it will terminate uptrend move afternoon session and back to square as usual with a strong support 22,720, 22,690, 22,660. All are previously strong resistance broken up now. The same will come in support for further up move tomorrow and next week, 4th week of March 27th, final settlement of March series. Okay. Bank Nifty tomorrow maybe it will move 49,860, 49,900, 960 level. I think if moving above 50,000, maybe 50,120 will act very strong resistance. There is no resistance at all. Recovery only. Loss, whatever loss February series, the same will be recorded now. Nothing else to say about Bank Nifty. Okay. Institution is as well as usual today also selling as far as 1,000 crores, and domestic institution as far as they bought it the same quantity more than 1,000 crores. I will show you separately. Okay. Today, except cash market, all index option, index future, stock option. Yesterday they sold it, today they bought it. Time decay value today. That is the reason they squared it off, I think so. So this is nothing wrong. Depending upon market movements, they are changed their mood also. Today they completely bought it. In cash market also nearly 11,000 crores bought it, 12,000 sold. As was net 1096 crores. Okay. Dollar versus Indian rupees. Today rupee appreciated 26 paisa. That is 86.30 per dollar.